அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம ஏழரை சனியினால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து நம்மளை எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு சில விஷயங்களை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சு அதை நம்ம கடைபிடித்து வாழ்வில் நம்மளுக்கு ஏழரை சனியில் ஏற்படும் கஷ்டங்கள்லேருந்து தப்பித்துக்கொள்ள வழிவகுன்றதை எந்தவித சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். சரிங்களா? இந்த ஏழரை சனி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா 3 விதமான பாதிப்புகள் நம்மளுக்கு சனி பகவானால் ஏற்படுது நம்ம சொல்லலாம். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா விரைய சனி அப்படின்வோம். இது நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்து சனி பகவான் வச்சு அந்த சனி காலம் விரைய சனி அப்படின்வோம். அதுக்கு அடுத்தது நம்மளோட ராசிக்குள்ளே வர்றது அது ஜென்ம சனி அப்படின்வோம். 3ஆவதாக வர்றது பாத சனி அப்படின்வோம். ஸோ இந்த விரைய சனி அப்படின்றப்போ என்ன அது சுபவிரயங்கள்லாம் வரைச்சே அது நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது, அடுத்த காலகட்டம் நன்மையே செய்யும் அப்படின்ற ஒரு அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த விரையச்சனி காலகட்டத்தில் நம்மளுக்கு செலவுகள் பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள், இந்த மாதிரி கண்டங்கள் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக இருந்தால் அடுத்த கட்ட காலத்தில் நம்ம இருக்கணுன்றது இது ஒரு அறிகுறியாக நம்ம எடுத்து அதை நம்ம செய்யலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த பாதச்சனியில் வரைச்சே சனி பகவான் ஒருத்தருக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் கொடுத்தாலும் அவர் போகிற சமயத்தில் ஒரு நல்லதை செய்துட்டு தான் போவார். ஸோ அதில் எந்தவித சந்தேகம் இல்லை நம்ம அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பாதிப்புகள் நடக்கச்சு இந்த இடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் செய்தால் நம்மளுக்கு நம்ம பாதிப்புகள் குறைஞ்சி நம்ம நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு தெய்வ வழிபாடு முக்கியங்க. ஸோ தெய்வ வழிபாடு அப்படி எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம விநாயக பெருமானை வழங்கணும். ஸோ திங்கட்கிழமையில் விநாயக பெருமானை வழிபடுறது ஃபஸ்ட்டு வழிபாடாக வச்சுக்கலாம். ஏன்னா சனி பகவான் விநாயக பெருமானையும் ஆஞ்சநேயரையும் தான் சனிவான் எதுவுமே செய்ய மாட்டார். ஸோ அவங்கள வழிபடுபவர்களை அவர்கள் அவங்களுக்கு நன்மைகளே செய்வார் சொல்லலாம். அதே மாதிரி அவர்களுக்கு அந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு சனி பகவானிலிருந்து பெரிய அளவில் பாதிப்புகளும் அவர் தரமாட்டார். பாதிப்புகள் தருவார், ஆனால் பெரிய அளவில் தரமாட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதனால் திங்கட்கிழமையில் விநாயக பெருமானை வழிபடுறது மேலும் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு. சரிங்களா? ஸோ ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். ஸோ ஆஞ்சநேயர் வழிபாடுச்சு வடமாலை சாத்தி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நெய் தீபம் போட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறதும் இந்த பாதிப்புகள்லேருந்து குறைஞ்சி நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது அடுத்தபடியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரதோஷம். சனிக்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வர சனி பிரதோஷம் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த சனி பிரதோஷ காலகட்டங்களில் நம்ம சிவாலயங்களை வழிபாடு செய்யும் காலகட்டத்தையும் இந்த பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள், கண்டங்கள்லேருந்து ஓரளவுக்கு நம்ம பாதிப்புகள் கொஞ்சம் குறையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சனீஸ்வரன் ஆலயம் சிவாலயங்கள்லையோ தனி சன்னதி இருக்கணும். சனி பகவானுக்கு தனி சன்னதி. நவகிரகங்கள் இருக்க சனி பகவானுக்கு 7 தீபம் நல்லெண்ணெயில் 7 தீபம் போட்டு ஏற்றி வழிபடுறது சனிக்கிழமையில் செய்யுது சிறப்பு. அதே மாதிரி இந்த சனி பகவானோட தனி சன்னதி இருக்கும் ஒரு சில சிவாலயங்களில். ஸோ அந்த சிவாலயங்களில் சனிக்கிழமையில் போயிட்டு நல்லெண்ணெய் 7 தீபம் போட்டு வழிபாடு செய்து வந்தோம், வணங்கணும் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம குறையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சனிக்கிழமையில் சனியோரை காலகட்டத்தில் தயிர் சாதம் தானமாக பண்ணணும். இந்த சனியோரை காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சனிக்கிழமையிலையும் 3 காலங்கள் வரும். ஒன்று பார்த்தோன்னா முதல்ல காத்தால 6 மணிலேருந்து 7 மணி. இது சூரிய உதயத்துக்கு ஏற்ற மாதிரி டைமிங் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன வரும். சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துலாம். ஸோ 6லேருந்து 7 அது சனி ஓரை. அதே மாதிரி மத்தியானம் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 அந்த டைம் சனி ஓரை. ஸோ இது இந்த தயிர் சாதம் தானம் பண்ணுறதுக்கான உச்சி வேலை வெயில் காலத்தில் இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் இது பண்ணுறது மேலும் சிறப்பு தரும். சரிங்களா? அன்னதானம் பண்ணுறது இந்த பண்ணலாம். சாயந்தரத்தில் பார்த்தோம்னா ஈவினிங் 8லேருந்து 9 இது சனி ஓரைக்கான காலங்கள். இந்த காலகட்டங்களில் தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுறது சிறப்பு தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக சிவாலயத்துக்கு சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கணும். ஸோ அது நல்லெண்ணெயும் 3யும் வாங்கி கொடுக்கணும். இது குறிப்பாக எல்லா எந்த சிவாலயத்தையும் கொடுக்கலாம். மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பழமையான சிவாலயங்கள் இருக்கும் இல்லையா, பராமரிப்பற்றது, அந்த மாதிரி இதில் இருக்க சிவாலயத்துக்கு வாங்கி கொடுக்கறது மேலும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சனி பகவானோட ஆலயங்கள் எல்லாமே இருக்குது, எல்லாருக்குமே நிறையவே தெரியும்.
சென்னைனா இங்கே வந்து பொய்ச்சலூரில் இருக்க அகத்தீஸ்வரர் ஆலயம் அது போயிட்டு வரலாம். அப்படி இல்லைனா விழுப்புரம் பக்கத்தில் வந்து தெள்ளாறுன்ற ஒரு சிவாலயம் ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஒரு சனி பகவானோட சன்னதி இருக்குது, அங்கே வழிபாடு செய்யலாம். இல்லாட்டி திருநள்ளாறு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா திருக்கொள்ளிக்காடில் இருக்க அக்னீஸ்வரர் ஆலயம். இது இந்த ஆலயங்களில் ஒரு நாள் எப்போ முடியுதோ ஒரு வாட்டி போய்ட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது இந்த பாதிப்புகளை நம்மளை தற்காத்து கொள்ளலாம். பிரச்சனைகள் குறைந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது ஒரு வழி. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது எல்லாருமே வந்து பொதுவாக பார்க்குறது சனி பகவானுக்கு ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, எல்லா கிரகத்தினாலேயும் வந்து எல்லாருக்கும் நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு. மற்ற கிரகங்கள்லாம் வந்து மாத கிரகங்கள் நாட்கிரகங்களாக இருக்கிறதுனால அந்த பாதிப்பு வந்து நம்மளை அந்தளவுக்கு பெரிய அளவில் இருக்காது. ஆனால் இந்த சனி பகவானோட இது 2.5 ஆண்டு காலம் அதிகமாக இருக்கிறதே சனி பகவான் மட்டும்தான். ஏன்னா அவர் வந்து ஸ்லோ கிரகம். அதனால தான் வந்து இந்த 7.5 சனியில் எல்லாருக்குமே வந்து அதிகமாக பயப்படுறது காரணமான இதுதான். சரிங்களா? ஸோ இந்த காலகட்டங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ சனி பகவான் ஸ்லோ அப்படின்றதுனால என்ன ஆகும்னா வயது முதிர்ந்தவர்களை குறிக்கும், கடைநிலை ஊழியர்களை குறிக்கும். அதே மாதிரி வந்து சனி பகவான் வந்து நீதி நேர்மையெல்லாம் பார்க்குறவர். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வயது முதிர்ந்தவர்கள், பெரியவர்கள், பெற்றோர்கள், அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊனமுற்றோர்கள், கண் பார்வை இழந்த இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் வந்து நம்மளான உதவிகள் செய்யலாம். இப்போ வயதானவர்கள் அப்படின்னா வாக்கிங் ஸ்டிக்கு வாங்கி கொடுக்கலாம். கண் பார்வை இருந்தவங்க கொஞ்சம் ஆப்ரேஷனுக்கோ இல்லாட்டி கண்ணாடி வாங்கி கொடுத்து அதை மாதிரி இது பண்ணலாம். ஓகேங்க. ஊனமுற்றோ அது மாதிரி இருக்குது. உங்களால் முடிந்த உதவிகள் அவங்களுக்கு ஏதோ உபகரணமோ இல்லை ஏதாவது உங்களால் பொருள் உதவியோ ஏதாவது உங்களால் நம்ம செய்யலாம். ஸோ இதெல்லாம் செய்யச்ச வந்து சனி பகவான் இருக்கிற தாக்கங்கள் நம்மளுக்கு குறையும் நம்ம சொல்லலாம். ஏன்னா சனி வந்து ஏதாவது கடைநிலை இரக்கம் உணவில் தர்மவான். ஓகேங்களா? அதனால் அவர் வந்து பாதிப்பு கொடுக்குறாருன்னா நல்லவன் கெட்டவன்லாம் பார்க்க மாட்டார். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. அரசனாக இருந்தாலும் ஒரே தண்டனை தான், ஆண்டியாக இருந்தாலும் ஒரே தண்டனை தான். ஸோ அதனால் வந்து இதை மாதிரிலாம் நம்ம ஜெயிச்சா வந்து நம்ம அவரோட பாதிப்புகள்லேருந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பொதுவாகவே வந்து ஆண்டவருக்கு செய்யும் தொண்டை விட அடியாருக்கு செய்யும் தொண்டை வந்து ஆண்டவனுக்கு பெரிய இதுவாக செய்வாங்க. அதான் மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு சொல்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்மளோட உடன்பிறப்புக்கு எதை மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து சனி பகவானில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம இப்போல்லாம் நிறைய கொண்டாட்டங்கள்லாம் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம், இல்லை ஒரு திருமண நாளுக்கு ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், இல்லை ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுலையோ இல்லை வந்து நார்மலாகவே இந்த சனிக்கிழமையில் வந்துட்டு இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருக்குது இல்லைங்களா, முதியோர் இல்லம், அனாதை இல்லம், இந்த ஊனமுற்றோர் இல்லம்லாம் இருக்குது இல்லையா, அந்த இல்லத்துக்குள்ள வந்து போயிட்டு அவங்களால வந்து ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கணும் அங்கெல்லாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா இந்த பாதிப்புகளை நம்ம குறைக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது இந்த கடைநிலை ஊழியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, துப்புரவு பணியாளர்கள், இந்த ரோட்லலாம் வியாபாரம் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, பூ வியாபாரம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இதெல்லாம் என்ன சொல்கிறது, இந்த காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, ரோட்டில் தள்ளு வண்டியில் தள்ளியும் போகிறாங்க. ஸோ இவங்கக்கிட்டலாம் வந்து நம்ம ஏதாவது பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து பேரம் பேசாத வாங்கணும். ஸோ அவங்க அதிகமாகவே ஒரு 10 ரூபா அதிகமாக வச்சாலும் நம்ம அதை பற்றி இது பண்ணாது. ஏன் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இவங்கக்கிட்ட வயிற்று அடிக்காது, அவங்க பழப்பி அவங்க செய்கிறாங்கனால அவங்கக்கிட்ட பேரம் எதுவும் பேசாமல் அப்படியே வாங்கிட்டோம் அப்படின்னாலும் அது ஒரு நன்மை செய்யும். அதே போல் அவர்களுக்கு வந்து நம்மளால் முடிந்த உதவிகள், இந்த ஸ்வீப்பர்ஸ்லாம் இருக்கா இல்லைங்களா, இந்த என்ன சொல்கிறது, சாக்கடை க்ளீன் பண்ணுறவங்க, இந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுறவங்க, இந்த பெரிய வயது முதியவங்க ஹெல்ப்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து நம்மளால் முடிந்த உதவிகள் நம்ம செய்யலாம். இவங்களுக்கு வந்து சனிக்கிழமையில் வந்து இந்த மாதிரி ஆளுங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி, பொருள் உதவியோ இல்லை ஏதாவது அவங்க டிஃபன் தான் வாங்கி கொடுக்குறது, இல்லை ஏதாவது ஒரு தான தர்மங்கள் அதை மாதிரி நம்ம செய்தோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த பாதிப்புகள் வந்து மேலும் குறையலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெயினாக வந்து இந்த காலகட்டங்களில் நம்மளை எப்பயும் ஒரு பிஸியாகவே வச்சுக்கணும். சனிக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருக்கிறது பிடிக்காது. ஸோ அதனால் ஏதாவது ஒரு வேலை செய்துக்கிட்டே இருக்கலாம். அது ஒரு முக்கியமாக செய்யணும். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து யாரையும் வந்து திட்டக்கூடாது. ஏன்னா இந்த சமயத்தில் வந்து கோபங்கள் எல்லாருமே இதுக்கு வரும். ஸோ அதனால் வந்து கோவப்படாமல் யார்கிட்டையும் வார்த்தைகள் விடும். ஏன்னா ஒருத்தர் திட்டினா நம்ம என்ன சொல்லுவோம், அவனுக்கு நாக்கில் சனிடாகணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் வந்து முடிஞ்ச வரைக்கும் யாரையும் யார்கிட்டையும் திட்டு வாங்காத
அப்படி இருக்கும் பெரியவர்கள் அதுவும் பர்டிகுலராக வந்து இவங்களுடைய அது கடைநிலை ஊழியர்கள் அவங்களுக்கு எதாவது பேசி இது பண்ணுற அவங்ககிட்ட அவங்களோட வயிற்றுச்சல் அந்த மாதிரிலாம் வாங்கிக்காத, பெரியவர்கள் வயதானவர்கள் அவங்களுக்கு வந்து அவங்க வாயில் எதுவும் திட்டெல்லாம் எதுவும் வாங்காத, அந்த மாதிரிலாம் இருக்குது. நன்மைகள் நம்ம ஜெயிச்சே வந்து நம்மளுடைய இந்த இதெல்லாம் குறையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேர்ந்து வார்த்தைகளை நிதானமாக பேசணும், பொறுமையாக நடந்துக்கணும், எந்த ஒரு செயலையும் வந்து நிதானமாக செய்யணும். ஓகேங்களா? ஒரு பயணங்கள் செய்கிறதோ இல்லை வண்டி வாகனம் ஓட்டுறதோ இந்த வேலையை வந்து கரெக்டாக செய்யணும். ஆனால் நிதானமாக கரெக்டாக இது பண்ணி செய்யணும், பொறுமை இருக்கணும். அதான் இந்த காலகட்டங்களில் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் ஏதாவது அவங்கள ஒரு வார்த்தையில் ஏதோ அவங்க பழி வாங்கணும்னு நினச்சோன்னா அதனோட பாதிப்பு வந்து நம்மளுக்கு ரெட்டிப்பாக இருக்கும் இந்த காலகட்டங்களில். ஸோ அவங்க எதனால் தப்பு அவங்களால அவங்களுக்கு எதாவது பாதிப்பு வந்தாலும் அது பொறுமையாக இருந்து கடக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில். ஸோ அந்த மாதிரி நம்ம செய்தோம் அப்படின்னா வந்து மேலும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த திருவண்ணாமலை கிரிவலம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த திருவண்ணாமலை கிரிவலத்தை வந்து செவ்வாய்க்கிழமையில் செய்யணும். ஸோ இந்த செவ்வாய்க்கிழமையில் போய் செய்கிறதுனாலே வந்து நம்மளுடைய கர்ம வினைகளும் தீரும். இது வந்து சேஷாத்ரி சுவாமிகள் ஆல்ரெடி அவருடைய பதிவிலே வந்து திருவண்ணாமலை இருந்தவர் அவரோட இதில் எழுதியிருக்காரு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அதை நம்ம செய்தால் செவ்வாய்க்கிழமையில் வந்து கிரிவலம் போயிட்டு வந்தாலும் இது பாதிப்புகள் எல்லாமே இருந்து குறையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஜெயிச்ச வந்து சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் பாதிப்புகள் எல்லாமே குறைஞ்சி நன்மைகளே அதிகமாக கிடைக்கும். அதான் நான் சொல்கிற முன்னாடியே கடவுளுக்கு நம்ம எவ்வளோ செய்கிறோமோ இல்லையோ நம்ம கூட இருந்தவங்க உடன்பிறப்புகள் அந்த மாதிரி நம்ம சொந்தங்கள் உறவுகள் நண்பர்கள் நம்ம டே டு டே எவ்வளோ பார்க்குறோம். ஸோ அவங்கக்கிட்ட எல்லாருக்கும் ஒரு சகஜ நிலை, யாரையும் கோச்சிக்காமல் எல்லாராலும் உங்களால் யாருக்கெல்லாம் உங்களால் உதவி பண்ண முடியுமோ எப்படிப்பட்ட உதவி இருந்தாலும் சரி அது உதவின்றது தான தர்மங்கள் அதிகமாக செய்யணும். அதே மாதிரி எந்த ஒரு இதுவும் நம்ம செய்ய வந்து அதை வந்து ஒரு கடமையாக இது செய்யாத ஒரு ஆத்மார்த்தமாக செய்யணும். சரிங்களா? அப்படி நம்ம இந்த மாதிரி செயல்கள்லாம் ஆத்மார்த்தமாக செய்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தன்மைகள் பாதிப்புகள் குறைஞ்சி நன்மைகளே அதிகமாக கிடைக்கும்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து பிரதிபலன் அதே மாதிரி பிரதிபலன் எதிர்பார்க்கக்கூடாது, கடமைக்குன்னு செய்யக்கூடாது. ஏன்னு சொல்லிட்டாங்க இதுக்காக செய்தால் இதுவாகிடுமா அப்படின்ற இதில் ஒரு இதுவாக ஈடுபாடோடு எந்த ஒரு வேலையும் நம்ம இந்த மாதிரி செயல்கள்லாம் முழு ஈடுபாடோடு இதோடு செய்துச்சு அப்படியே நம்ம இது பண்ணிச்சே வந்து அதனால் நம்மளுக்கு 7.5 சனி காலகட்டங்களில் ஏற்படும் பாதிப்புகள் குறைஞ்சி அதிக விதமாக நன்மைகளே நடக்கும். அதே மாதிரி இந்த சனி பகவானால் எல்லாரும் வந்து பாதிப்புகள் தான் வருன்றாங்க. சனி பகவானால் நன்மைகளே அதிகமாக நடந்திருக்கு. அதை வந்து வேறொரு பதிவில் நம்ம அதை பற்றி இன்னும் நம்ம விரிவாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதோட இந்த பதிவு முடியுது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.